நம்மளே அடுத்தவன்ட்ட பணம் கேட்டால் மதிப்பு கிடையாது. அப்போ ஒரு இட்லி வாங்கி கொடுத்து போப்பான்னு ஒரு ஃப்ரெண்ட் வச்சுன்னா மரியாதை கிடையாது. சார் ஒரு குவார்டர் வாங்கி கொடுன்னு சொல்றது கெத்தா தெரியுது. டேய் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு கொண்டு கொடுத்தோம்னா இழிவா தெரியுது. எப்படி அது? ஒரு பாக்கெட் கிங்ஸ் கொடுங்கன்னு போய் சவுண்டா கேட்கலாம். ஆனா உன் உயிரை காப்பாற்றுற காண்டம் சோப்பு கேட்கறது தலையை சொல்லிட்டு இருக்கிறான் மெடிக்கல் ஷாப்ல. ஆனா 12 மணிக்கு என்ன கடை திறக்கிற ஒயின் ஷாப்னு சவுண்டா கேட்கறான். எங்கேயா போனா அப்படின்னு. இப்போ திருநங்கைகள் நைட்டு போய் நிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ரேட்டு பேசிட்டு 10 பேர் வந்து அவங்க கிட்ட போறது. சொல்லுவீங்க நான் பாலியல் தொழில்காரன் என்ன இந்த 10 பேர் ரேட்டு பேசி என்ன பண்ணிட்டான்னு எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க? எப்படி வாங்குவாங்க கம்ப்ளைண்ட்? பல பேர்கள் அவங்களை அனுப்பிச்சு வந்தாங்க. நைனு உசு என்னென்னமோ பேர் சொல்லி காலங்கள் அனுப்பிச்சாங்க. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு திருநங்கை திருநம்பி என்று பெயரிட்டு கிடைக்கிறது. ஆணுகிட்ட ஒரு பெண் இருக்கான். எல்லாம் கவனிங்க. நாங்கள் யாருக்கும் பால் கொடுக்க போறது இல்லை. ஆனா எங்களுக்கு அந்த உறுப்புல ஒரு மார்பகத்துல அந்த புள்ளி இருக்கு. நிறைய பேர் சொல்லக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே திருநங்கைகளை வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா திருநங்கையோட கல்யாணம் பண்ண முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு? அப்ப ஏன் பணத்துக்காகவும் உடல் சுகத்துக்காகவும் திருநங்கை ஏன் தேடி போறாங்க? ஆனா நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருந்துட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு எல்லா வசதிகளையும் அடைஞ்சிட்டு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு உட்காந்துட்டு அவர் என்ன கூப்பிட்டாரு இவர் என்ன கூப்பிட்டாருன்னு சொல்றது யாருக்குமே இங்க அழகு இல்லை. அவங்க முகத்திரையை கிழிக்கிறதுனா அப்பயே கிழிக்கிறது ஃபேஷன் ஆகி போச்சுமா. ட்ரம்ப் மேல ஒரு பாலியல் வழக்கு கொடுத்துருக்காங்க. அவர் மீறி இவங்க ஜெயிச்சிட போறாங்களா அந்த வழக்குல? ஏன் சார் அப்போ ஒரு பொண்ணும் பையனும் தப்பு பண்றாங்கன்னு வைங்களேன், புத்தி தெரிஞ்சு பண்ணுதுங்களோ இல்ல ஆசைக்கு பண்ணுதுங்களோ, பொண்ணு மட்டும் வயிற்றுக்குள்ள கங்காரு குட்டி மாதிரி புள்ளைய வச்சுட்டு சுமக்கணும், ஆம்பளைங்க நீங்க கெத்தா நடப்பீங்களா? என் உசுரை கொடுத்து நடிச்சு சார் டூப்லாம் போட மாட்டேன் சார். 300 பாடிக்கெட்ல இருந்து உருண்டு வர்ற மாதிரி சீன் வச்சாலும் நான் உருண்டுறேன் சார். என் உடலை வருத்தி கொள்கிறேன். ஆனால் என் உடலை காமிக்க மாட்டேன். சொல்லி யோசிக்கிறேன். இன்னைக்கு வந்து நயன்தாரா வாட்ச சொல்லிட்டு கூப்பிட முடியுமா? சிறப்பால ஆம்பளை திமிரா அவங்களோட என்ன அதுதான்மா. கரெக்ட் தான் சார். ஆண் என்ற ஆணவமாடா ஆளு. எல்லா பக்கத்துலயுமே விக்டிமா இருக்கிறது பொம்பளை தான் இருக்கிறா. மாதவி விக்டிம் தான், கண்ணகி விக்டிம் தான். சரிதா? ஓவல் தான் பிளே பாய், 2 பக்கம் விளையாண்டு போனவர். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட சூப்பரான அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார் இருக்காரு. வணக்கம் சார். சார், உங்களோட பதிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கு. மக்களுக்கு இன்றைய காலகட்டத்துல ரொம்பவே தேவைப்படக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க ரொம்ப கேஷுவலா சொல்றீங்க சார். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த ஜெண்டர் வைஸ் நிறைய குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுல முக்கியமா இப்போ ரீசெண்டா வந்து ரொம்ப பூம்ல இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிட்ட போயிட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸை செலக்ட் பண்றாங்க? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு ஆசை வார்த்தை காமிச்சு எதனால அவங்கள வந்து ட்ரிகர் பண்றாங்க சார்? எல்லாரும் தான் ஏமாறுறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும் ஏமாறல, எல்லாரும் தான் ஏமாறுறாங்க. அது உலகம் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே ஏமாற்று இருந்திருக்கு. வள்ளுவனே சொல்லி இருந்திருக்கான், ஏமாத்தி பிழைக்காத ஏச்சி பிழைக்காத. எல்லா காலங்கள்லையும் இருந்திருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வந்து ஃபினான்ஷியலாக அவங்க நல்லா ஒர்த்தா இருக்காங்க. நிறைய பேர் பணக்காரவங்க இருக்காங்க, நிறைய அட்வொகேட்ஸ் வந்திருக்காங்க, எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. அதில் எல்லா துறையிலையும் டிரான்ஸ்ஜெண்டர் இன்னைக்கு வந்து மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கலாம். அவங்கள்ட்ட ஃபினான்ஸ் இருக்குது. அவங்கள சரி அந்த ஃபினான்ஸை நோக்கி பயணிக்கக்குள்ள அவங்க ஈஸியாக அதில் வால்ட்டாக்கிக்க முடியுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா இந்த படிப்பறிவு அப்புறம் பகுத்தறிவு இது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க சார்? படிப்பறிவு உன்னோட வேலை வாய்ப்புக்கு ரொம்ப முக்கியம். படிப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, பகுத்தறிவு இருந்தால் போதும்னு நினைக்கிறவன் நான். படிப்புங்கிறதே ஒரு மெக்கலை கல்வி முறையில் வேலை வாய்ப்புக்காக கொண்டு வந்தது. 35 மார்க் எடுத்தவன் அறிவாளி, 34 எடுத்தவன் முட்டாளா? கரெக்ட். இல்லை 100 எடுத்தவன் பெரிய ஜீனியஸ்? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. உலகத்தை ஜெயிச்ச எல்லாரும் பெரிய படித்தவங்க, வெத்த படித்தவங்க யாரும் பெருசாக ஜெயிச்சு இல்லையே. 4வது படித்த 6வது படித்த கமலஹாசனுக்கு வந்து இவ்வளோ அறிவு இருக்குது, இத்தனை மொழி பேசுகிறாரு. 4வது படித்த காமராஜருக்கு கல்வியை பற்றி எவ்வளோ பெரிய அறிவு இருந்துச்சு. படிப்புங்கிறது ஒரு ஸ்கேலு. அது நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த ஓடுற இந்த உலகத்துக்கான ஒரு வழி, ஒரு திறவுகோல். நான் இல்லைன்னு சொல்றது. கல்வி ரொம்ப முக்கியம். கல்வி நான் இந்த இடத்துல அண்டர்எஸ்டிமேட் பண்ணல. இல்ல, புரியுது. பட் பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். எப்படி சொல்றீங்க? ஒரு சக மனுஷனா மதிக்கணும், அவ்வளவுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுக்கு பெரிய டெஃபினேஷன்லாம் தேவையில்லை. பக்கமா நீ புத்தகத்தை அந்த புத்தகத்தை படி, இந்த புத்தகத்தை படி, அந்த விளக்கத்தை கொடு, இந்த விளக்கத்தை கொடு, பெண்ணை மதி, பெண்ணை போட்டு மண்ணாங்கட்டி தெருப்புழுதி, இதெல்லாம் சும்மா அம்பக்கு. மேடைக்கு ஏறினா மைக் அடிச்சா பேச வேண்டியதான். சிம்பிள். சக மனிதனா மதி, அவ்வளவுதான். உனக்கு என்ன ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறியோ அதே ரெஸ்பெக்டை அவனுக்கு கொடு.
என்னிட்ட நீங்கள் நெறியாளர் என்ன மரியாதை வேணும்னு எதிர்பார்க்க நான் தான் முடிவு பண்ணணும். நான் உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்டை நீங்கள் எனக்கு கொடுத்தா போதும். உங்களுக்கு நீங்கள் உங்களை எவ்வளோ ரெஸ்பெக்டிஃபுல்லாக நினைக்கிறீங்களோ அவ்வளோ ரெஸ்பெக்டிஃபுல்லாக என்ன நினைக்கணும். கரெக்ட். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவனையும் அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நினைங்க. உங்களோட மேனேஜருக்கும் சம்பள வயசு உங்கள் மேனேஜரோட ப்ரொஃபஷன் வேறு, உங்கள் வாட்ச்மேனோட ப்ரொஃபஷன் வேறு. உங்கள் வாட்ச்மேன் கேட்டு திறந்து மூடுறவர், உங்கள் மேனேஜர் உங்களுடைய லாக்கரை திறந்து மூடுறவர், அவ்வளவுதான். இவர் படிச்சிருக்கிறதுனால இவர் இங்கே இருக்காரு, அவர் படிக்கலனால அங்கே இருக்கிறாரு. ஆனால் 2 பேரும் முதல்ல மனுஷங்கிறத உணர தெரிஞ்சா போதும். இது நான் ஏன் கேட்கறேன்னா சார், இப்ப நீங்க சொல்றீங்க திருநங்கைகள் நிறைய பேர் வந்து ஹை போஸ்டிங்ல இருக்காங்க, ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனா சர்ச்சையில சிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒண்ணு மாடலா இருக்காங்க, இல்ல ஒரு துணை நடிகையா இருக்காங்க, இல்ல நார்மலா யாசகம் கேட்கறவங்களா இருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புளை வந்து எல்லாரும் டார்கெட் பண்றாங்க? இல்லை, பொதுவாக யாசகம் கேட்குறவங்களுக்கு இங்கே மரியாதை கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, நீங்களே உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட போய் பணம் கேளுங்க, மதிக்கவே மாட்டாங்க, போனும் எடுக்க மாட்டாங்க. உங்க மரியாதை இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் என்ன நீங்கள் போய் டிரான்ஸ்ஜெண்டருக்கு போறீங்க? நம்மளே அடுத்தவன்ட்ட பணம் கேட்டால் மதிப்பு கிடையாது. அப்போ ஒரு இட்லி வாங்கி கொடுத்து போப்பான்னு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னால் மரியாதை கிடையாது. தண்ணி வாங்கி தர்றான் ஓசியா, ஆனால் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கேட்டால் அது இழிவாக போயிடுது. மச்சான் ஒரு குவார்டர் வாங்கி கொடுன்னு சொல்கிறது கெத்தா தெரியுது. டேய் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கி கொடுறா வீட்டுக்கு கொண்டு கொடுக்குன்னு சொன்னால் இழிவாக தெரியுது. எப்படி அது? உங்களை கெடுக்கிற விஷயம் இங்கே நல்லதாக தெரியுது, ஆனால் உங்கள் உணவு கேட்குறது அவமானமாக தெரியுது. கேட்டது பிறகு தானே தெரியும். நம்ம உறவுகாரங்களே நீங்கள் இருக்கீங்க, என்கிட்ட 4000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கில். தலைக்கு ₹1 ஜிபே கேட்டு பார்ப்போமா? ₹1 ₹4000 மீனாவுக்கு 12 லட்ச ரூபாய் எங்கேயே போகுது என்னோட டார்கெட் இல்ல மந்த்லி. இன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க, ஏன்னா நீங்க நல்ல ஒரு ஃபேம்ல இருக்கீங்கல்ல. இல்லை இதெல்லாம் சும்மா யதார்த்தத்துக்கு பேசலாம். ₹1 போய் கேட்க முடியுமா நம்ம? யாசகம் கேட்கறது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பிச்சை எடுத்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிச்சை எடுத்தல் என்பது இறுதிக்கட்ட நிலை, இறுதி நிலை. அந்த நிலைக்கு போனால் ரெஸ்பான்ஸ் இருக்காது தான். ஏன்னா இங்கே இந்த உலகத்தில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குமா, எதை வந்து சவுண்டாக கேட்கணும், எதை வந்து அமைக்கபிளா கேட்கணும் கேட்கணுங்கிறது இங்கே தெரியல. ஒரு பாக்கெட் திங்ஸ் கொடுங்கன்னு போய் சவுண்டாக கேட்கலாம். உனக்கு புற்றுநோய் வரும், நீ குடிச்சின்னா உனக்கு பழா புழுவா, நீ அது மட்டும் இல்லாமல் நீ ஊதி எதிர்த்துல பக்கத்தில் உள்ளவனுக்கும் அவனுக்கும் சேர்ந்து வியாதி வரும். சாஃப்ட் ஸ்மோக்கர் அவனுக்கும் வியாதி வந்துடும். சொசைட்டிக்கே பெரிய அவமானம். அது நீ கேட்குறது சவுண்டாக கேட்குற. இப்போ இந்தியன் பிராண்டில் இது காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஆல்கஹால சவுண்டாக கேட்குறான். ஏன்னா இவர் இந்த பிராண்ட் வாங்கி சாப்பிட்றாரு, பெருமை பெருமை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆனால் உன் உயிரை காப்பாற்றுற காண்டம் சோப்பு கேட்குறது தலையை சொல்லிட்டு நிற்கிறான் மெடிக்கல் ஷாப்பில். முறைப்படி காண்டத்தை தான் நீங்கள் சவுண்டாக கேட்டிருக்கணும். ஏன்னா அதுதான் உயிரை காப்பாற்றும், தொற்று நோயிலையும் தவிர்க்கும், தேவையற்ற கருக்கலைப்பை இது தடுக்கும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்ததுக்கு ஒரு குழந்தை, அனாத குழந்தை உருவாகாது. அதேமாரி உருவாகாத கருக்கலைக்கு தூக்கிட்டு திரிஞ்சு அலைஞ்சி அந்த பொண்ணோட உடம்பும் செதஞ்சு ஒரு கருக்கலைப்புங்கிறது உயிர் தானே, அது எல்லாத்தையும் தடுக்கும். எதை நீங்கள் சவுண்டாக கேட்டிருக்கணும்? காண்டம். அதை தான் நீங்கள் சவுண்டாக கேட்கணும். ஆனால் அதுக்கு தலையை சொரிஞ்சு நிற்கிறான், பம்புறான். அது மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்களே தெரியும். சரி தலைவன் தான் வந்திருக்கான் போல இருக்கு, இந்த பண்ணு தூக்கி போடுறாங்க. காப்பாற்றி வச்சுக்கணுங்கிறது எத்தனை பேர் போய் சவுண்டாக போய் மருத்துவமனையில் போய் என்னை காப்பாற்றி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க? இல்லையே, அதை பற்றி அவேர்னஸே இல்லையே இங்கே. அதெல்லாம் எதாவது சத்தமாக கேட்கணுமோ அதெல்லாம் இங்கே கேட்கறது இல்லை. எங்கள் தெருவுக்கு தண்ணி வரல அப்படிங்கிறத சவுண்டாக கேட்கணும், அப்போ தான் தண்ணி லாரி கொண்டு வருவாங்க. ஆனால் 12 மணிக்கு என்ன கடை திறக்கல ஒயின் ஷாப்னு சவுண்டாக கேட்குறான், எங்கேயா போனா அப்படின்னு. அப்போ மாறி போகுதுல்ல சொசைட்டி, சொல்கிறேன் அதுக்காண்டி சொல்ல வர்றேன். ஏன் சார், இப்போ பாதுகாப்பு வந்து யாருக்குமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் குறிப்பிட்டு என்கிட்ட ஒரு சில திருநங்கைகள் சொன்னக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா இப்போ திருநங்கைகள் நைட்டு போய் நிக்கிறாங்க, அவங்க வந்து சில பேர் வந்து வேணும்னே நிக்கிறாங்க, சில பேர் வைத்து போ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்களோட ஃப்ரீடத்துக்குள்ள நம்ம தலையிட வேணாம். போய் இப்ப பாலியல் இதுக்காக நிக்கிறாங்கன்னு வைங்களேன், குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, ஒருத்தர் வந்து ரேட்டு பேசிட்டு 10 பேர் வந்து அவங்க கிட்ட போறது, அவங்கள அத்துமீறி காசு கொடுக்காம பண்றது, அவங்களோட லைஃப்க்கு ஒரு செக்யூரிட்டியே இல்லையே சார். ஏன் சார்? முதல் விஷயம், நம்ம நாட்டில் பாலியல்னு ரெகக்னைஸ் ஆகல. நான் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், பாலியல் டூல் ரெகக்னைஸ் பண்ணுங்க. இதே நாட்டில் தானே பாம்பே இருக்குது, இதே நாட்டில் தானே கல்கத்தா சோனாகாட்சி இருக்குது, அங்கெல்லாம் ரெகக்னைஸ் தான் நடக்குது இல்லை? ரெகக்னைஸ் பண்ணுங்க. குறைந்தபட்சம் அவங்களுக்காக ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. எதுவுமே இல்லை, அவங்க வந்து இந்த வள்ளுவர் கூட்டத்திலேயே அங்கே எங்கேயும் நிற்கிறது, ஆமாம் போலீஸை கண்டா ஓடுறது, ரவுடிஸை கண்டா ஓடுறது, இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பத்தலை. அது எல்லா இடத்துலையும் உள்ளதுமா. ஈவன் ஃபீமேலே ஒருத்தர்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் 10 பேர் பண்ணது, கழுத்தறுத்து போட்டதெல்லாம் உண்டு தானே. பொதுவாக ஒரு அன்சேஃபான தொழில் அது, அன்செக்யூர் தொழில் அது. அந்த இன்செக்யூர்னஸை போக்குறது தான், அதை ரெகக்னைஸ் பண்ணால் மட்டும் தான் செக்யூர்னஸ் பண்ண முடியும். நீங்கள் போய் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? ஏன் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது? என்ன சொல்லுவீங்க? நான் பாலியல் தொழில்காரன், என்ன என்னை 10 பேர் ரேட்டு பேசி என்னை பண்ணிட்டான்னு எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க? எப்படி வாங்குவாங்க கம்ப்ளைண்ட்டு? அது லீகலைஸ் கிடையாத விஷயம். இது எப்படின்னா கஞ்சா விற்கிறது மாதிரி வச்சுங்க. நான் கஞ்சா விற்றேன், வாங்கிட்டு குடிச்சிட்டு காசு கொடுக்காம போயிட்டான்னு சொல்லுவீங்களா? பண்ண முடியாது, லீகலைஸ் ஆகலை. இல்லை சரி, அப்ப ஏன் சார் லீகலைஸ் ஆகாத தொழில் இந்த பொண்ணுங்க பண்ணுது? வேற இவங்க யாரும் ஸ்டாஃப் கொடுப்பாங்க?
எத்தனை ஃபீமேல் ஆங்கர் இருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர்ல சொல்லுங்க? இல்லையே. எத்தனை ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் கேமராமேன் இருக்காங்க? எத்தனை பேர் அட்வொகேட்டா வந்துட்டாங்க? எத்தனை பேர் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் சொல்றோம். முதல்ல டிரான்ஸ்ஜெண்டரை அவங்க வீட்லயே என்ன ஏத்துக்கலாமா? அந்த ஒரு நிலையே இருக்குல்ல இங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடைக்காலங்கள்ல ஒரு சில பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அது எப்படின்னா 2 பேருமே ஃபீமேலு. ஆமா. சின்ன சின்ன விடுக்கா விடுக்கானாட்டு இருக்குது. புளுக்கா குட்டி 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 பசங்க. ஆமா 2 பேரும் ஃபீமேலு. நான் புருஷனா இருக்கேன், அது பொண்டாட்டியா இருக்குன்னு சொல்லுது. கேட்கவே அது ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. இப்ப வந்து டிரான்ஸ்ஜெண்டருங்கிறவங்க வந்து 3ஆம் பாலினத்தவர். அதையுமே திருநங்கை என்று அழகூட்டியவர் கலைஞர் கருணாநிதி. பல பேர்கள் அவங்களை அழிச்சு வந்தாங்க. ஆமா. நைனு, உசு என்னென்னமோ பேர் சொல்லி காலங்கள்ல அழிச்சாங்க. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு திருநங்கை, திருநம்பி என்று பெயரிட்டவர் கலைஞர் கருணாநிதி. இவ்வளோ ஒரு தமிழ்ல இலக்கியம் அந்த மனிதன்ட்ட இருக்கு பாருங்க. ஒரே பேரா முடிஞ்சது. அப்ப டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கிறவங்கள விட வந்து அவங்க மெட்டபாலிசத்துல, அவங்க டிஎன்ஏல, குரோமோசோம்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்க வந்து தன்னை ஆணாகவோ இல்லை பெண்ணாகவோ உணர்ந்து ஒதுக்குறாங்க. எதுவுமே இல்லை 2 ஃபீமேல் பொண்ணு உட்காந்துட்டு பேட்டி பேட்டியா கொடுக்குதுமா டிவியா அதையும் உட்கார வச்சு கேமராவுக்கு முன்னாடி எடுக்கிறாங்க. என்னத்துக்கு இப்படி என்டர்டைன் பண்றீங்க அவங்களெல்லாம்? நான் ஆம்பளையா இருப்பேன், நான் பொம்பளையா இருப்பேன். அப்புறம் இவங்களுக்குள்ளேயே சண்டை வேற. அந்த உட்காந்து ஒரு பொம்பளை புள்ள கேட்குது, இவங்கெல்லாம் என்ன பண்ணிப்பீங்கன்னு கேட்குது. இதெல்லாம் ஒரு கேள்வி, இதெல்லாம் ஒரு கொஸ்டின், இதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறை போக்கு எனக்கு புரியலையே. கொண்டாந்து வச்சு அவங்களெல்லாம் ப்ரொமோஷன் பண்றதே தப்புமா. தப்புதான். கரெக்ட். நீங்க ஒரு நாளைக்கு எதிர்காலத்து வம்சமே இருக்காது. அப்படி இருந்தா ஒண்ணுமே இருக்காதுமா. நாளைக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருந்தே இது எல்லாமே இருந்திருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் சிவன் வந்து திருச்செங்கோட்டுல இருக்காரு. பாதி ஆண் பாதி பெண்ணாக காட்சியளிக்கிறார். போய் பாருங்க திருச்செங்கோடு. எங்க? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. ஆமா. அதுல பாதி ஆண் பாதி பெண்ணா ஒரு அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு, சிவன் இருக்காரு அங்க. அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது அந்த காலங்கள்லயே இருந்திருக்கு. எங்க எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள சிவன் சிலை அது. அதுலயே இன்னொன்னு எனக்கு ஒரு சயின்ஸ் ரீதியா ஒரு குழப்பம் உண்டு. ஒரு ஆணுகிட்டே ஒரு பெண் இருக்கான். ஒரு ஆணுகிட்ட ஒரு பெண் இருக்கான். எப்படி? நல்லா கவனிங்க. நாங்க யாருக்கும் பால் கொடுக்க போறது இல்லை. ஆனா எங்களுக்கு அந்த உறுப்புல ஒரு மார்பகத்துல அந்த புள்ளி இருக்கு எங்களுக்கு. அந்த நிப்புள் இருக்கு எங்களுக்கு. அதுதான் அர்த்தநாரீஸ்வரர். அதுதான் சிவன் சொல்லியிருக்காரு. இலக்கியங்களும் சொல்லியிருக்கு. இதை பத்தி நிறைய சங்க இலக்கியங்கள் இதை பத்தி நிறைய தெளிவா சொல்லியிருக்கு. இது எப்படி இருக்கும், இந்த நடைமுறை பாவனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. நளினம், நளினமா நடத்துறது. ஆண் வந்து நளினமா மாறுறது. பெண்மையோட பர்சன்டேஜ் கூட இருக்கும். ஒரு பெண் வந்து ஆண் போல இருக்கும். குழந்தையெல்லாம் பிறக்கும் அவங்களுக்கு. ஆனா பர்சன்டேஜ் வந்து ஒரு மென்னுடைய குவாலிட்டி இருக்கும். ஏன்னா மனிதன்ல மட்டும் கிடையாது, மிருகங்கள்லையுமே வந்து மேல் தான் வந்து ஃபைட்டிங் கெப்பாசிட்டியோட இருக்கு. ஜல்லிக்கட்டு மாடு தானே ஊத்துறாங்க, ஜல்லிக்கட்டு பசுமாடை ஊத்துல இல்லை. நிறைய இங்க கான்ட்ரடிக்ஷன் இருக்குமா. இங்க குழப்பிட்டாங்கம்மா எல்லாரையும் பிடிச்சி. இந்த மனிதர்களை ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க. பரிதாபத்துக்குரியமா குழப்பிட்டாங்க. ஜல்லிக்கட்டு மாடு தான் அதுக்கான அந்த டெம்ப்டோட நிக்குது. பசுமாடு பேர் போகாதுமா. 2 பேர் ஏறி விழுந்தாலே மாடு மடங்கிடும். அது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்காது. பசுமாடு தான் பிள்ளைங்களை வளர்க்குது. காளமாடா பிள்ளைங்களை வளர்க்குது? அந்த காளமாட்டுக்கு தெரியவே தெரியாது இது தான் புள்ளதான்னு கூட தெரியாது. ஆனா பசுமாடு தான் நக்கி கொடுத்து பால் ஊட்டி அதை சீராட்டி பாராட்டி வளர்த்து கொண்டு வர்றது பசுமாடு தானே கொண்டு வருது. மிருகங்கள்லையும் சொல்றேன். யானை ஃபீமேல் எலிஃபென்ட் தான் குழந்தைய வளர்க்குது. சிங்கத்திலையும் ஃபீமேல் தான் குழந்தைய வளர்க்குது. எல்லாத்துலேயும் குரங்கு குட்டியை தூக்கிட்டு தெரியுது யாரு? பொம்பளை குட்டி தான் தூக்கிட்டு தெரியுது. பெண் தான் தூக்கிட்டு தெரியுது. ஆனா அதுக்கடையில் புரட்சி புண்ணாக்குன்னு பேசி இந்த பொம்பளைங்களை குழப்பிட்டு இல்லாத வேலை பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. ரொம்ப நேச்சுரலா வாழணுமா, இயற்கையோட ஒன்றி வாழணும். சரி சார், இப்ப பாலியல் தொழில் செஞ்சு இவங்க சிக்கும் போது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. வாஸ்தவமான ஒன்னு அக்ரி. இப்போ அஃபேர்ன்றது வந்து அவங்கவுங்களோட தனித்துவமான ஒரு டிசிஷன். இப்போ நாஞ்சல் விஜயா இருக்கட்டும், நிறைய பேர் சார், நிறைய பேர் சொல்லக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே திருநங்கைகளை வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா திருநங்கையோட கல்யாணம் பண்ண முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு? அப்ப ஏன் பணத்துக்காகவும் உடல் சுகத்துக்காகவும் திருநங்கை ஏன் தேடி போறாங்க? இல்ல அப்படி அந்த மாதிரி மீனிங் எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியல. அது பொதுவாகவே இப்போ ஒரு பேஷன் மாதிரி ஆயிட்டு, ஒருத்தவங்க கூட பழகுறது, அப்புறம் உட்காந்து டிவியா பேசுறது. ஓ, ட்ரெண்ட் ஆகிறதுக்குனே இதுங்க செய்யுதுங்களோ? தேவையில்லாத விஷயங்கள். உங்களுக்கு ஒரு பர்சனலா அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் அதை ஃபேஸ் பண்ணுங்க. அதோட இல்லாட்டியும் சரி ஜெயிக்க முடியாதுன்னா இப்போ விஷம் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். உட்காந்து டிவியா எத்தனை நாள் நீங்கள் பேசுவீங்க? ஒரு வாரம் பேசுவீங்களா? 10 நாள் பேசுவீங்களா? தேவையில்லாத ஒரு அசிங்கம். புரியுது இல்லை? இப்போ ஜாக்கி ரிசல்ட்டை மாதம் பட்டியே மறந்தாச்சு. அடுத்து ரோபோ சங்கருக்கு போயாச்சு. ரோபோ சங்கரை தூக்கி போட்டு கேபி பாலாட்டை போயாச்சு. பாலாட்டை போய்ட்டு அடுத்த சுவிட்ச் போயிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப். சொல்லப்போனால் இப்போ நம்மளெல்லாம் ஒரு துப்பாக்கி சூடு மேட்டரே வந்துருச்சு. என் சேனல் எல்லாம் ஏறிடுச்சு, ஏரில் ஏறிடுச்சு. அவ்வளோதான் அந்த சப்ஜெக்ட். அது சும்மா கண்டென்ட். அதை உட்காந்திங்கன்னா நம்ம வந்து அம்மா நான் ஒன்று சொல்கிறேன், பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளுக்கு தான் செக்ஷுவல் அபியூஸ் அதிகம் நடக்குது. இந்த பிள்ளையிலேருந்து எனக்கு ஞாபகம் நினைவு தெரிந்த காலங்கள்லேருந்து ஒருத்தரையும் போய் கேளுங்க. எல்லாம் சொல்ல மாட்டான், எல்லாம் சொல்ல மாட்டா.
நம்ம தவிரும் பையன் இல்லை, எல்லாருக்கும் இங்கே பாலியல் அபியூஸ் பண்ண நடந்திருக்கு. நமக்கு விவரத்து தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல, விவரம் தெரியுற வயசு. கிராமத்துல விரத்தும்பாங்க, விவரம் தெரியிறப்ப எல்லாருக்கும் இங்க நடந்திருக்கு. ஆனா அதை நம்ம அந்த அந்த ஆளுகளையும் நமக்கு தெரியும், நோட்டிபிகேஷன் பண்ண தெரியும். ஆனா நம்ம எனக்கு எழுதிய ஒரு காலகட்டம் அடுத்த வேலைக்கு போயிட்டோம். ஆனா நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துருந்துட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு எல்லா வசதிகளையும் அடைஞ்சிட்டு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு உட்காந்துட்டு அவர் என்ன கூப்பிட்டாரு இவர் என்ன கூப்பிட்டாருன்னு சொல்றது யாருக்குமே இங்க அழகு இல்லை. அவங்க முகத்திரையை கிழிக்கிறதுனா அப்பயே கிழிக்கணும். கட்ஸ் இல்ல. கட்ஸ் இல்லைன்னா அப்ப பேசாம இருக்க வேண்டியதான், வேற வழியும் கிடையாது. கட்ஸ் இல்லையா, ஆனா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்களாம். அது இப்போ ஒரு பேஷன் ஆகி போச்சுமா. ட்ரம்ப் மேல ஒரு பாலியல் வழக்கு கொடுத்துருக்காங்க, அவர் மீறி இவங்க ஜெயிச்சிட போறாங்களா அந்த வழக்குல? எப்படி சார் அவரால ஜெயிக்க முடியுமா சார்? ட்ரம்ப் மேல கொடுத்தோங்கிறது தான் இங்க ஹீரோயிசம். நேரு எதிர்த்து எலெக்ஷன் நின்னாங்க, நேரு ஜெயிச்சிட போறாங்கன்னு நின்னாங்களா? நேரு எதிர்த்து எலெக்ஷன் நாமினேஷன் கட்டியிருக்குங்கிறதா விஷயம். ட்ரம்பால எப்படி சார் பாலியல் குற்றங்கள் செய்ய முடியும்? கொடுத்துருக்காங்க. பில் கிளின்டனுக்கு பாலியல் குற்றச்சாட்டு இருந்துச்சு, யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்கு. லிஸ்ட் போட்டு சொல்லலாம், டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரையும் சொல்லலாம். எல்லா தலைவர்களுமே எல்லா காலகட்டத்திலும் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் எங்கே போச்சு? கால வெள்ளத்தில் காணாமல் போயிடும். பெரிய லெவலில் ஸ்டெயின் பண்ண முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மேலே ஒரு பெண் வந்து விஜயலட்சுமி எவ்வளவு சஸ்டெயின் பண்ண முடியுது அவங்களால? காலி பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அது பாவம் ஏதோ ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு தான் இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கொடுத்தாங்க, என்ன ஆயிட்டுது? ஏன் சார் தப்பு பண்றாங்க? இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என்னை கழுவி ஊத்துனாங்க. என்னையும் தான் கழுவி ஊத்துனாங்க. ரங்கராஜ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, வேற வேலையை பாருங்கன்னு. ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் தெரியும் என்ன பண்ணுவாருன்னு. பல பெண்கள் கையெல்லாம் தட்டிட்டு வீடியோ எல்லாம் போட்டாங்க, இது மாதிரி என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு வக்கீல் அப்படின்னு. நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன், 20 வருஷமா நானும் எத்தனையோ கேஸ் பார்த்துட்டேன். ஏன் சார் அப்போ ஒரு பொண்ணும் பையனும் தப்பு பண்றாங்கன்னு வைங்களேன், புத்தி தெரிஞ்சு பண்ணுதுங்களோ இல்ல ஆசைக்கு பண்ணுதுங்களோ, பொண்ணு மட்டும் வயிற்றுக்குள்ள கங்காரு குட்டி மாதிரி புள்ளைய வச்சுட்டு சுமக்கணும், ஆம்பளைங்க நீங்க கெத்தா நடப்பீங்களா? அதான் இயற்கை எப்படி இருக்கா? இயற்கையை தான் கேட்கணும். நாங்க என்ன புள்ள பத்துக்க மாட்டோம்னு சொல்ற சயின்ஸ் அது. எங்களுக்கு கற்பப்பையே இல்லையே, யுட்ரஸே இல்லையே, அதான் ஜாலியா இருக்கீங்க. சயின்ஸ் ஜாலியா இருக்கலாம் இல்ல? ஏன் நாங்க சம்பாரிச்சு போறோம், நீங்க வீட்டுல உட்காந்து சும்மா தான் தீனி திங்கிறீங்க? அது சரி, இப்ப நாங்களும் சம்பாதிக்கிறோமே. அப்ப சம்பாரிச்சா அப்புறம் நான் அதெல்லாம் பேச முடியாது. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? ஏங்க முந்திரி பருப்பு வாங்கிட்டு வந்துருங்க, நெய் வாங்கிட்டு வந்துருங்க, பாயசம் வாங்கிட்டு வந்துருங்க, சேமியா வாங்கிட்டு வந்துருங்க, தீபாவளிக்கு பிள்ளைக்கு வெடி வாங்கிட்டு வந்துருங்க, சட்டை எடுத்துருங்க. எனக்கு அந்த மினிமம் இருக்க வெள்ளாட்டு கிளாத்துல சட்டை எடுக்கணும், வீட்டுல லிஸ்ட் போட்டு கொடுக்குறீங்க. என்ன வருமானம் இருக்கு இவங்கிட்ட? இவன் யார்ட்டடா கடன் வாங்குறது தீபாவளி நேரத்துல? ஒரு ஆணுங்கிற வந்து தியாக செம்மல்ங்க அவன். நான் வந்து ஆண் சமுதாயத்துக்கு வந்து கொடி பிடிச்சு பிடிப்பேன். ஒரு நாள் அவன் வேலை செஞ்சுட்டு வரதுல அவமானத்திலே வர்றான். வீட்டுல வந்து பத்தாவது நீங்களும் அவமானப்படுத்துறீங்க. அவன் எங்கதான் போவான்? அவன் முட்டிக்கிட்டு சாக தான் செய்யணும். காரணம் அவன் தானே பிரெட் வின்னரு. சம்பாரிச்சு நீங்க வேலைக்கு போய் பாருங்க தெரியும். இல்ல கஷ்டம் தான், எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எத்தனை இடத்துல ஊழ கும்பிட்டு போடணும், அம்மாஞ்சலிக்கு புரோஜனம் இல்லாதவங்க புகழ்ந்தாகணும். இதுக்கு மேல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சில விஷயங்கள்லாம் டாபிக் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் நிக்கணும். நம்ம ரொம்ப அடிக்கணும் மெயினா சார். ஆமா. அப்ப ஒரு ஆண் கஷ்டப்படுறான், வீட்டுக்கு அவளை தொல்லை பண்றாங்க. வீட்டுல உட்காந்துக்கிறது மாமியா குழந்தையா 10 பேரை கொண்டாந்து போட்டு அவிச்சு போடுறானே, எங்கே போறது? ஒரு கிலோ ஆட்டுக்கறி 1000 ரூபாய் விற்கிது. 8 பேர் சாப்பிடணும், 2-2.5 கிலோ எடுக்கணும் கறி, அப்பதான் 8 பேர் திருப்தியா சாப்பிடலாம். பொன்னி அரிசி தொண்டையில வச்சோன்னா விழுக்குன்னு சோறு போய் வயிற்றுல விடணும். அங்காடி சாப்பிட்றாங்க. 8-9 பேர் 2 டாய்லெட்ல இருந்து போகணும். சிங்கிள் டபுள் பெட்ரூம் வீடா இருந்தா ஏசியை போட்டு விடுவீங்க, கதவையும் திறந்து விட்டுருவீங்க, ஏசி ஒன்றும் ப்ளோயர் ஓடும் ஹால் வரைக்கும். அவன் எங்க போவான்? அவன் வந்து பார்த்தா வயிற்ற பத்தி இருக்கும். டிவி ஓடிட்டு இருக்கும், டிவி பக்கத்துல ஆள் இருக்காது. ஃபேன் ஓடிட்டு இருக்கும், ஃபேனு கீழே ஆள் இருக்காது. ஏசி கவிட்ட கதவு திறந்து கிடக்கும். சேம் பிளட். அடுப்புல வச்ச பால் பொங்கி அடுப்போட உட்காந்துருக்கும். சோறு பொங்கி இந்த சிலிண்டர் அடுப்பு பூரா வழிஞ்சு கிடக்கும். இதுதான் ஃப்ரிட்ஜ் பாதி சாத்திரப்படி இருக்கும், சாத்தாத பாதி இருக்கும். மேலே அந்த ஃப்ரீசர் திறந்தது இருக்கும், மூடாது இருக்கும். இதுதான் அவன் சம்பாரிச்சு போட்டானா? இதுதான் சம்பாரிச்சு போட்டானான்னு கேட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஒரு நாள் ஆணு. ஆஃபீஸ்லேயும் ஒருத்தன் பாட்டு வாங்குறான், இங்கேயும் திட்டு, வயலையும் திட்டு, டிராஃபிக்கில் கீழே விழுந்து எழும்புறான், தொடச்சிக்கிட்டு அவனே ஆயின்மெண்ட் போட்டுட்டு அடுத்த நாள் வேலைக்கும் போறான். இருக்குமா நிறைய விஷயம். ஆனா வந்து தப்பு சொல்லாது. சரி சார், அப்போ வந்து இப்போ நமக்கு வந்து ஏமாந்து இப்ப பெண்கள் வந்து ஏமாத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான கிளைம் எப்படி சார் கிடைக்கும்? ஏமாறாதீங்க, முதல்ல ஏமாறாதீங்க. ஏமா 10 ரூபாய்க்கு டீ குடிக்கிறீங்க, டோக்கன் கொடுத்து தான் டீயே கொடுக்குறாங்க. உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை. குடிச்சிட்டு போயிட்டாலும் அப்படியே பைக் எடுத்துட்டு நம்மளால நடந்துட்டு தான் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. டோக்கன் வாங்கிட்டு தான் டீ சாப்பிடுறீங்க. அப்புறம் நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு, எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, ஏமாறாதீங்க, இப்படிதான் இந்த உலகம் இருக்கு, சீட்டு கம்பெனியில் பார்த்து சேருங்க, தீபாவளி பண்ணிட்டு பார்த்து போடுங்க, யார்ட்டையும் நம்பி பணம் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம்.
ஏமாந்துக்கிட்டே தான், ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டே இருக்கான், ஏமாறவனும் இருந்துக்கிட்டே தான் இருக்கான். பெண்கள் வந்து இன்னமும் தன்னை ஒரு போக பொருளா, தன்னை ஒரு பெரிய அழகு பதுமையாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது யார் என்ன பண்ண முடியும்? இப்ப வேலை மேல நடக்கக்கூடிய செக்ஷுவல் அசால்ட்டுக்கு என்ன சார் பண்ணலாம்? அது இருக்கதான் செய்யுதுமா. யதார்த்தம் அதுதான். இருக்கதான் செய்யுது. என்ன பண்ணலாங்கிறத விட வேலையை விட்டுறலாம். இப்படி வேலையை விட்டுட்டு ஓடிட்டே இருந்தா அப்ப எப்படி சார் ஒர்க் பண்றது? இருக்கு, அது மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வரேன். அப்ப வாழ பழகிக்கணும்ன்றீங்களா இல்ல உஷாரா இருக்கணும்ன்றீங்களா சார்? உஷாரா இருக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம பார்த்து சேஃப் அண்ட் செக்யூரா இருந்துக்கணும். இப்ப சினிமாவில் ஒரு நடிகை வாயை திறந்தா ஒருத்தனும் வாழ முடியாது போல இருக்கு. எல்லா நடிகையும் மேலே குற்றச்சாட்டு. அது சுஜி லீக்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்பா அது பேச ஆரம்பிச்சதுதான் ஒரு லிஸ்ட்டை போட்டு பேசுது. ஆனா உண்மையை பேசுற மாதிரி தான் சார் தெரியுது. அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவும் தெரியுது. நான் என்ன சொல்றேன், உண்மை வந்து ரொம்ப கசக்குமா. கசக்கிற உண்மையை விட பொய் இனிக்கும். பொய் மேலானது. நீங்க வந்து அந்த ஃபீல்டு தான் மஸ்ட் நான் படுக்கணும் அப்படின்றத மேண்டட்ரியாவே யார் கற்றுக் கொடுத்தது? இந்த நடிகைகள் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. முன்னாடி ஒரு காலத்துல ஒரு நடிகையை கூப்பிடுறதுக்கு பிஆர்ஓட்ட பேசணும், பிஆர்ஓ ஆமா. மேனேஜர்கிட்ட பேசணும். என்ன மேடம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் பண்ணுவாங்களா? எப்படி? அது தனி ரேட்டு சார், அது மாதிரி பண்ணணும், படத்துக்கு பண்ண கரெக்ட். மாட்டாங்க அப்படி இருந்துச்சு. சிம்பிள் ஒரே வார்த்தை லீகலைஸ் பண்ணி கொடுத்தேன், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அது எனக்கு அக்ரிமெண்ட்லயே வருதாமே சார்? அது என்னன்னு தெரியல, நான் பார்க்கல. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உண்டா அப்படின்னு கேட்டுறாங்க ஒரே வார்த்தையில. அப்போ அந்த வார்த்தையை லீகலைஸ் பண்ணிட்டாங்க. டிவியா உட்காந்து பேசுறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்க. ஏன் கூப்பிடுறப்ப போனோம்? கூப்பிட்டா போங்க, இல்லை செருப்பு கட்டி அடிங்க. இல்லை சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, நான் அந்த மாதிரி இல்லை சார், நான் படுத்து தான் எனக்கு இந்த வாய்ப்பு வேணாம் சார். சூப்பர். பரவாயில்ல சார், என் தகுதிக்கு என் திறமைக்குன்னு ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க. ஃபோன் நம்பர் சார், அடிங்க, நான் வந்து நடிச்சு தரேன். என் உசுரை கொடுத்து நடிச்சு தரேன் சார். டூப்லாம் போட மாட்டேன் சார். 300 பாடிக்கெட்லேருந்து உருண்டு வர்ற மாதிரி சீன் வச்சாலும் நான் உருள்றேன் சார். என் உடலை வருத்தி கொள்கிறேன், ஆனால் என் உடலை காமிக்க மாட்டேன். சொல்ல யோக்கியதையா? யார் வேண்டாண்ணா? அது எப்படி சொன்ன சான்ஸ் கிடைக்காதுல்ல? அப்போ உங்க வசதி வாய்ப்புகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேற கழிவுகளையும் ஊத்துனா எப்படி? ஏன் சார் இப்போ? நயன்தாரா இருக்காங்க, ஆமா. அவங்க யார்ட்டும் அட்ஜஸ்ட்மெண்டே பண்ணலையா? யார் சொன்னது? நிறைய. ஆனா வாயை திறக்கவே இல்லை. காரணம் அது ஒரு இலக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம கேரளாவில் பெரிய ஷாப்பிங் மால் கட்டணும், பெரிய தியேட்டர் கட்டணும், மெட்ராஸ்ல பல இடத்த வாங்கி கவர்மெண்ட் பில்டிங்கே போய் வாங்குறதுக்கு வேலை பேசுறாங்க. வேலை பேசணும். நம்ம கேரளா இருக்கும், இங்க பிஒய் ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு பென்ஸ் கார் இங்க வந்து வாங்கணும். அதோட இலக்கு இதுதான் முடிவு எடுத்துருச்சு. போயஸ் கார்டன்ல வீடு. இன்னைக்கு வந்து நயன்தாரா அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட முடியுமா? செருப்பால் அடிக்கும். இருப்பாளையா? பேச்சுக்கே இடம் கிடையாது. ஷூட்டிங்லே சார் ஓவரா அவர் கட்டி பிடிக்கிறார் சார், அவர் நெகல்லாம் படுற மாதிரி இருக்கு, சும்மா லைட்டா தொட வைங்க அவ்வளவுதான் போதும் அப்படின்னு. காரணம் ஒரு தகுதி வளர்ந்து போச்சு. எக்ஸாக்ட்லி. அதோட ரேஞ்ச் எங்கேயே போயிட்டுமா? நீ நயன்தாரா கால் ஷீட்டுக்காக தவிச்சு நிக்கணும். இந்த கம்ஃபர்ட் சூன் இருக்குல்ல, நீங்க ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே நடிக்க முடியாது, வெயிலில் நிற்க வைக்கிற. டோட்டலாக அவுட்டோர் யூனிட்டே ஏசி போடு, அப்போதான் நிப்பன்னு ஓப்பன் டெரஸ் கேட்டால் கூட போட்டு கொடுக்க தயாராகிட்டாங்க. காரணம் ஒரு தகுதி வளர்ந்துருச்சு, இமேஜ் வளர்ந்து போச்சு. ஏமா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்காருல்ல முதலமைச்சர், அவங்கள்ட்ட ஒரு இங்கிலீஷ் பேட்டி இருக்கு. ஐ திங்க் பிரியங்கா சோப்ரா எடுத்தா. ஆமா ஆமா ஆமா. அந்த பேட்டி இங்கிலீஷ்லேயே இருக்கு, தமிழில் வேணா ஏஐ போட்டு கேட்க சொல்லுங்க. உங்களுக்கு நிறையா செக்ஸுவல் அப்யூஸ் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு எனக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, அதோட தான் இது வரைக்கும் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஃபுல் கவர்டு ட்ரெஸ்ஸுமா, இது வரைக்கும் நெக் வரையும் போட்டு இங்கே பின் போட்டிருந்தாங்க. முகம் மட்டும் தான் தெரியும். யாரும் என்ன பார்க்க கூடாதுடா, யார் அமைச்சர் யார் அப்படியே வாடா, காலில் விழுந்தபடியே வா. ஆம்பளை திமிரா, அவங்களோட என்ன அதுதான்மா. கரெக்ட் தான் சார். ஆண் என்ற ஆணவமாடா, காலை விழுடா, காலை விழு, எழுந்திரிப்போ. அடுத்தவங்க பையன் வருவான், பளிச்சு பளிச்சுன்னு காலில் விழுவாங்க, போட்டோ எடுப்பாங்க, பளிச்சுன்னு. எழுந்திரிக்க அந்த அம்மாவோட அறியா, எழுந்திரிக்க, நேரா நில்லுங்க. இன்னும் சொல்ல போறதா நிக்கணும், நேரா நில்லுங்க. யாரு இன்னாரு பையனா, உங்க அப்பா ரொம்ப கட்சிக்கு விசுவாசி, நீங்களும் அப்படி இருக்கு, நேரா நில்லுங்க, வாங்கி வைங்க. அப்படிதான் வாழ்ந்தாங்க. ரசிச்சு பார்ப்போம் அதெல்லாம், அந்த சீன்லாம். கடைசி வரை எந்த ஆண் கையையும் பிடிக்கல. கடைசி பெருமாள் சாமி கையை பிடிச்சாங்க. ஐஏபிஎஸ் பெருமாள் சாமி ஐஏஎஸ் இருக்காருல்ல, ஐபிஎஸ், அவர் வந்து கடைசி ஒரு மீட்டிங் வந்தாங்க, தளர்ந்த நடை. அப்போ வந்து லைட்டா கையை பிடிச்சி அந்த ஸ்டெப்ல ஏறுறாங்க. அப்படி வாழ்ந்தாங்க. ஆணுனாலே பக்கரை குத்தி பிடிச்ச உண்டாகிற மனநிலைக்கு அவங்க வந்தாங்க. விட்டுடா காலில், விட்டுடா, போடா, ஈகோ உடைங்க. நீ ஏன் மந்திரியா? காலில் மந்திரி கிடையாது, போடா. மந்திரி பதவி வாங்கிட்டு மதுரைக்கு போறதுல மந்திரி பதவி கிடையாது, பெரிய எம்எல்ஏவா போவான் வீட்டுக்கு. அப்படி கொண்டு வந்தாங்க. காரணம் அந்த ஆண் மீது உள்ள வேகம். என்னையாய் அவமானப்படுத்தினீர்கள், என்னையாய் குறை சொன்னீர்கள் பாடுறா அப்படின்ற ஒரு வேகம். அதுதான் அந்த 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 அதிகாரத்தை உச்சத்துக்கு வரணும். அதை விடுத்துட்டு உட்காந்துட்டு நான் குத்திட்டான் நோண்டிட்டான் அசிங்கமா இருக்கு சார், குப்பையை கிளற மாதிரி. அது கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க அடுத்த கட்டத்தை வர விட முடியாது.
அதாவது இங்க ஒரு சமுதாய கட்டமைப்பு இருக்குமா, இதை புரோக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிப்பீங்க. உங்களோட சின்ன சின்ன சமாதானம் செய்தவர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருப்பார்கள். சின்ன சின்ன சமாதானம் வாழ்க்கையில இருக்குதாம்மா. காம்ப்ரமைஸ். வீடுனா இப்படிதான் இருக்கு, ஹவுஸ் ஓனர்னா இப்படிதான் இருக்கா, பொண்டாட்டினா இப்படிதான், புள்ளன்னா இப்படிதான். இதை புரிதல் முதல்ல வேணும். நேரில் பேசுறதும் அங்கிட்டு போய் பேச மாட்டான். நேரில் ஹலோ மேடம் அப்படிமா அங்கிட்டு போய் உங்களை தப்பா பேசிட்டு போவான். நேரில் என்னை சாரும்போ அங்கிட்டு போய் திட்டிட்டு போவான். இந்த யதார்த்தம் புரியணும்ல முதல்ல. யதார்த்தம் புரியலாம் கஷ்டம் யாருக்கு? நமக்கு தான் கஷ்டம். அவமானம் நமக்கு தான் வந்து சேரும். அதனால அப்படியே லைட்டா டச் பண்ணி போயிட்டே இருக்கணும். யாரும் இங்கே அவமானம் பண்ணல. டயானா கூட தான் எவ்வளோ பெரிய கடைசியாக துரத்தி போய் கார் ஆக்சிடென்ட் ஆகி செதறி போனாங்க. டயானா அவங்க ஒரு அஃபேர்ல இருந்த போது அது ஒரு குழப்பம்னு வச்சுங்க. அவங்க இங்கிலாந்தோட பேர் இளவரசரை கட்டின தொட்டு தான் அவங்க டயானாங்கிற அவங்க வெளில வர்றாங்க. வடக்கே இருந்து தெக்க வரையும் வாங்கம்மா. எல்லா காலங்கள்லையும் எல்லா பிரச்சனைகளும் இருந்திருக்கு. எல்லா காலங்கள்லையும் இருந்திருக்கு, எல்லா இடங்கள்லையும் இருக்கு. ஆனால் இதை கிளறுவதாக நினைச்சு நீங்கள் யூடியூப்புக்கு எற போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்கள் இப்போ ஒரு ஆண் மீது சொல்கிறீங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் மீது இங்கே பொண்ணு கொடுத்துட்டு இங்கே கிறிஸ்டல்டா பாப்பா வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கு. அவர் அங்கே காலேஜில் கோயம்புத்தூரில் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு, மோட்டிவேஷன் ஸ்பீச். 2 பேரோட எக்ஸ்டெண்டுக்கு தான் சொல்ல வர்றேன். என்னோட படுத்தான் நீ சொல்ற, அங்கே போய் அவர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. பாக்குறதுன்னு தெரியல. அது நீங்க தான் சொல்லணும் எப்படி பார்க்கணும்னு. கன்ஃபியூஸ்டா இருக்கு சார். அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவ்வளவுதான். குழப்பமே தேவையில்லை, ஜாக்கிரதையா இருந்தேங்க. ஆல்ரெடி ஒரு லைஃப் ஃபெயிலியர் தாகிரிஸ்லாவுக்கு, ஃபெட்டிக்கோட குழந்தை இருக்கு. 2வது தம்பி வந்து ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க, ஊரறிய கல்யாணம் பண்ணுங்க, ஸ்ரீவாரியை வச்சு சோறு போடுங்க, அப்புறம் பாப்போன்னு சொல்ல வேண்டியது தானே. அது இன்னொருத்தவங்க புருஷன் தெரிஞ்சு எதுக்கு போய் படுக்கணும்? எதுக்கு படுக்கிற? அப்போ எது குழந்தைய வாங்கிக்கிற? அப்போ பிளான் பண்ணி தானே செய்யற. 7 மாசம் வரை வெயிட் பண்ணியிருந்து அப்போ பிளான் பண்ணி தானே அடிக்கிறீங்க, டார்கெட் பண்ணி தானே அடிக்கிறீங்க. தப்பு தானே. பெரிய பெரிய மனுஷனை ரொம்ப ஈஸியாக காரி துப்பிட்டு போயிடுறாங்க எல்லாரும். எல்லா தப்பும் செய்யத்தான் செய்வான். சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்குமா. நான் வச்சிருக்க இலக்கியம் ஆகப்பெரும் இலக்கியம் திருக்குறள் வச்சிருக்கேன். சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்கு, சிலப்பதிகாரத்துல சொல்லலையா? சிலப்பதிகாரம் உருவானதே இந்த விஷயத்தினால தானம்மா. பகவத்கீதையிலே தான் இருக்கு இந்த விஷயம். எந்த புக்கில் இல்லை, எல்லா புக்கிலையும் இருக்கு. ஆனா எல்லா புக்கத்துலயுமே விக்டீமா இருக்கிறது பொம்பளை தான் இருக்கிறா. மாதவி விக்டீம் தான், கண்ணகியும் விக்டீம் தான். தெரியுதா? கோவலன் தான் பிளே பாய், 2 பக்கம் விளையாண்டு போனவர். மாதவி ப்ராஸ்டியூட் தான், ஆனா விக்டீம் தான் ஆக்கிட்டாங்க. கடைசி நேரம் கோவலனை தவிர வேற யாரும் அனுமதிக்கல. வாழ்வே மாயத்தில் ஸ்ரீபிரியா சொல்லுவாங்கல்ல, ராஜாவை தவிர வேற யாரும் உள்ள விடாதாம்பாங்கல்ல. தண்ணியை போட்டு தலைவர் வாழ்வே மாய படுவாரா இல்லையா? கமலஹாசன் மாஸ்டர் பீஸ். அதுலயே ஸ்ரீதேவி தான் விக்டீம். மனசுக்கு பிடிக்காத பிரதாப் போத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அங்கேயும் ஸ்ரீபிரியா தான் விக்டீம். தாலியெல்லாம் கட்டி விதவை வேற ஆக்கிடுவாரு. சரிதானே? அதே மாதவி விக்டீம் தான், கண்ணகி விக்டீம் தான். புதுசாக தலையே போயிடுது, தலையை எடுத்துடுறாங்களே அதம்மா. அதனால எல்லா இடத்துலையும் விக்டீமா லேடிஸா. பாஞ்சாலி வச்சு தான் சீட்டாருனாங்க. பாஞ்சாலி என்ன சொல்றாரு? பாஞ்சாலி புருஷன் கூட்டியார சொல்றான். எதுக்கு கூட்டியார சொல்றான்? எப்படி வச்சு என்ன வச்சு விளையாட முடியும்னு கேட்குறாங்க. நான் எப்படி உன்னோட சொத்தாவன்னு பாஞ்சாலி கேட்குறாங்களே. பாஞ்சாலி சபதத்தில் தனி புக் அது. நல்ல தேங்காய் கதையிலே பாருங்க, நல்ல தேங்காய் தான் விக்டீம். அடுக்கிட்டே போங்களேன். ராமாயணத்திலே பாருங்க, சீதாதேவி தான் விக்டீம். ராமனும் கல்யாணம் பண்ணிக்கல, ராவணனும் கல்யாணம் பண்ணிக்கல, நட்டாத்துல நெருப்புல இறங்க வச்சுட்டாங்க. சீதாதேவி தான் விக்டீம். சொல்லிட்டே போங்களேன் விக்டீம் எல்லாம். இலக்கியத்திலேருந்து வர்றேன், சங்க இலக்கியம் கேட்டதுனால அதை பத்தி நான் பேசுறேன். குறுந்தொகை எல்லா இதுலயுமே லேடிஸ் தான் விக்டீம் ஆயிருக்காங்க. அதனால சொல்றேன், நீங்க விக்டீம் ஆயிடாதீங்க, நீங்க பாதுகாப்பா இருந்து. இந்த சொசைட்டி இப்படிதான் இருக்கும். கரெக்ட் சார். நன்றிமா. மிக்க சிறப்பு, நன்றி சார். ஸோ மக்களை, நம்ம தமிழ்வேந்தன் சாரோட இன்டர்வியூஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ராக்டிக்கலா இருக்கும். ஸோ அவரோட விஷயங்கள் வந்து நம்ம அட்வைஸா பார்க்காம வாழ்றதுக்கு எப்படியெல்லாம் இருந்தா நம்ம சேஃபா இருக்கலாம், குறிப்பிட்டு பெண்கள் எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும்ன்றத ரொம்ப அழகா யதார்த்தமா சொன்னாரு. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.